நீங்க கட்டுற வீட்ல இது மாதிரி ஓத அடிக்காம, பெயிண்ட்டு, பூச்சி இதெல்லாம் உறிஞ்சு வராம இருக்கணுமா? கட்டுறப்பவே இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டா போதும். பேஸ்மெண்ட் லெவல் கட்டி முடிச்சு, 1 வாரம் க்யூரிங் பண்ணிட்டு, 2 நாள் பில்டிங்கை நல்லா காய போட்டுருங்க. சுவர்கள ஓரளவுக்கு பாசி, ஷட்டரிங் ஆயில் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா சுத்தம் பண்ணிடுங்க. அப்புறமா பெயிண்ட் கடை இல்லைன்னா ஹார்ட்வேர் கடைகளில் கிடைக்கிற இந்த Black ஜப்பான் அப்படிங்கிறத வாங்கி நம்ம பேஸ்மெண்ட் ஃபுல்லாக அடிச்சு விட்டுருங்க. இந்த Black ஜப்பான் கூட தேவைப்பட்டா தின்னரை கலந்துக்கிடலாம். வாலோடைய அவுட்டர் சர்ஃபேஸ் மற்றும் டாப் சர்ஃபேஸில் பூச்சிமான பாண்டிங்காக எம்சாண்டை தூவி விட்டுருங்க. அவ்வளவுதாங்க. ஒரு நாள் காஞ்சதும் உங்கள் பேஸ்மெண்ட் கம்ப்ளீட் வாட்டர் ப்ரூஃப் ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றுற தண்ணி தாமரை இலை மேல் விழும் நீர்த்துளி மாதிரி சுத்தமாக ஒட்டவே செய்யாது. இந்த ஒர்க்கு கான்ட்ராக்டரோட ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வராதுங்கிறதுனால நீங்கள் உங்கள் பில்டர்கிட்ட எக்ஸ்ட்ரா பே பண்ணி செய்ய சொல்லுங்கள். கொஞ்சம் செலவானாலும் கட்டி முடித்து ரிப்பேர் ஒர்க்குன்னு பெரிய அளவில் அமௌண்ட்டு செலவு பண்ணாமல் நிம்மதியாக இருக்கலாம்ல.